திராவிடர்கள் என்றால் ஆரியர் அல்லாத அனைவரும் திராவிடர்கள் தான். ஆரியர்கள், பிராமணர்கள் உள்ளிட்ட ஆரியர்கள் அனைவரும் ஆரியன் ரேஸ். மேலோட்டமா பார்த்தா பார்ப்பனர்கள் ரொம்ப சிறுபான்மை தானே, அவங்களுக்கு எதிராக ஏன் பெரியார் அப்படி சிந்தித்தார்? அவங்களை தனிமைப்படுத்தலாமா? அவர்கள் 3% தான். ஆனால் அவர்களின் ஆதிக்கம் அகில இந்தியா முழுமைக்கும் அனைத்து துறைகளிலும் இருந்தது. திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ, திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார். தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். சனாதன தர்மத்தை அழிப்பதற்கு அவர் செயல் திட்டங்களை வரையறுக்கிற போது அதற்கு அடிப்படையான தத்துவம் என்ன, அதை பின்பற்றக்கூடியவர்கள் யார், அதை கட்டி காப்பாற்றக்கூடியவர்கள் யார், அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கிற போது அதனால் பெரும் பயன் அடையக்கூடியவர்கள் ஆரியர்களும் பிராமணர்களும். ஆரியர்களும் பிராமணர்களும் ஒன்று என்று நாம் கருதுவோம். பிராமணர்கள் உள்ளடங்கிய ஆரிய இனம் என்பது பரந்தது. ஆரியர்கள் என்றால் பார்ப்பனர்களை மட்டும் குறிக்காது. பார்ப்பனர்களும் ஆரியர்கள், பார்ப்பனர் அல்லாத பனியாக்களும் ஆரியர்கள் என்றுதான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் கூட, ஈரானில் இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு பார்சி மதத்தை எங்கள் மதம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பெர்சியன்ஸ், அவர்களும் தங்களை ஆரியர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். வைசியர்களும் கூட, சில வைசியர்கள், வட இந்தியாவை சார்ந்த வைசியர்களும் தங்களை ஆரியர்கள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். ஜெர்மானிய நாட்டை சார்ந்த ஹிட்லரும் கூட ஆரியன் தான். ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவர்களும் ஆரியர்கள் தான். ஆகவே ஆரியர்கள் என்பது ஒரு பரந்த ரேஷியல் குரூப். திராவிடியன் என்பது ஒரு ரேஸ், ஆரியன் என்பது ஒரு ரேஸ். இந்தியாவில் 2 மனித இன வகை உள்ளன. திராவிடர்கள் என்றால் ஆரியர் அல்லாத அனைவரும் திராவிடர்கள் தான். ஆரியர்கள், பிராமணர்கள் உள்ளிட்ட ஆரியர்கள் அனைவரும் ஆரியன் ரேஸ். திராவிடர்களில் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் பிராமணர்களும் தமிழ் பேசக்கூடிய பிராமணர்கள் இங்கே உண்டு. ஆகவேதான் மொழி அடிப்படையில் ஒரு ஐக்கியத்தை கட்டுவது பார்ப்பனர்களையும் உள்வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற அச்சம் தந்தை பெரியாருக்கு இருந்தது. எந்த இடத்திலும் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அந்நியப்படுத்த வேண்டும், பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினரை ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய செயல் திட்டமாக இருந்தது. அதனால்தான் நான் பிராமின் மூவ்மெண்ட், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். மேலோட்டமா பார்த்தா பார்ப்பனர்கள் ரொம்ப சிறுபான்மை தானே, அவங்களுக்கு எதிராக ஏன் பெரியார் அப்படி சிந்தித்தார்? அவங்களை தனிமைப்படுத்தலாமா? இப்போ அவங்கள சிறுபான்மை மக்களை அப்படி தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி அவர்களுக்கு எதிரான துவேஷத்தை, வெறுப்பை விதைப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கலாம். அவர்கள் 3% தான். ஆனால் அவர்களின் ஆதிக்கம் அகில இந்தியா முழுமைக்கும் அனைத்து துறைகளிலும் இருந்தது. அதற்கு எது சாதகமாக இருந்தது என்றால், எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சனாதன தர்மம் தான், அல்லது பார்ப்பனிய தர்மம் தான், அல்லது மனு தர்மம் தான், அல்லது வர்ணாசிரம தர்மம் தான். இதை கண்டு வந்தவர் தந்தை பெரியார். ஆகவே பார்ப்பனர்களை அந்நியப்படுத்துவது, தனிமைப்படுத்துவது என்கிற துணிச்சலான முடிவை 20ஆம் நூற்றாண்டிலே உயர்த்தி பிடித்தவர் தந்தை பெரியார். இது சாதாரணமான காரியம் இல்லை. இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வந்து விடாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். சாதி எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் அதிகார பீடத்தில் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி? எஸ்சி எஸ்டி விடுங்க, எத்தனை பேர் ஓபிசி? மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற
சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு பொருள் என்ன? பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்றுதானே பொருள். அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள். உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள். நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் RSS ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள். RSS ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பிப்பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார்கள். இல்லை, பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடும்புப்பிடியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதனால் என்ன பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிடர் கழகம் திமுக கழகம் என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் மட்டுமல்ல, இது ஒரு பெரியார் இயக்கம். பெரியார் என்கிற அடையாளம் சிதைக்கப்பட்டால், பெரியாரின் சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும், அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும். எங்களின் அரசியல் ஆதாரமே பெரியாரும் அம்பேத்கரும் தான். அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்ந்ததல்ல. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு நேருக்கு நேராகவே அவரை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள், எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாதவர் தந்தை பெரியார். ஒரு சூத்திரன் பெரியார் மொழியில் சொன்னால், ஒரு ஓபிசி இன்றைய மொழியில் சொன்னால் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி. கடலூரிலே அவர் பேசிக் கொண்டிருந்த போதே மலத்தை எடுத்து அவர் மீது வீசினான். தன் மீது மனித கழிவு வீசப்பட்டது என்பதை தெரிந்தும் கூட அதனால் ஆத்திரப்படாத தந்தை பெரியார், கோட்டம் கலைந்துவிடக் கூடாது, தன் உரை பாதியிலேயே நின்றுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தன் உடையில் போர்த்தியிருந்த ஜமுக்காலம் அந்த போர்வையை கொண்டு அந்த மலத்தை நரகளை மூடிக்கொண்டு பிறகு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். அவர்தான் பெரியார். பேசி முடித்த பிறகுதான் தன் மீது நரகள் வீசப்பட்டது என்பதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். செருப்படுத்தி வீசியிருக்கிறார்கள், அழுகிய முட்டைகளை கொண்டு வீசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எந்த பார்ப்பனரும் செய்யவில்லை. பார்ப்பனர்களின் ஏவலாட்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த சகோதரர்கள் தான், பெரியார் மொழியில் சொல்ல போனால் சூத்திரர்கள் தான் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட மாப்போசி அவர்களை முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்ய வைத்தார்கள். யார் செய்தது? இன்றைக்கு இருக்கிற விகடன் குழுமம் அன்றைக்கும் இருந்தது. அவர்கள் பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தார்கள். டி கிருஷ்ணமாச்சாரி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி, இந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான அரசியலை மாப்போசியை கொண்டு செய்தார்கள். மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது. யார் என்று உங்களுக்கு தெரியும். அதே வழியில் தான் அவர், அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார்.
அண்ணன் திருமாவளவனும் பெரியார் தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள். அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிதாக இலகுவாக இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை, சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். தேர்தல் நேரத்தில் கட்சியை கலைச்சிட்டு புதுசா பொறுப்பு போடக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா? மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலையும் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர் தான். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 234 மாவட்ட செயலாளர்களை அறிவித்து விட்டு வந்து நான் மேடையிலே நிற்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதி தான் உனக்கு போய் வேலை செய்ய, தொகுதி மாவட்ட செயலாளர். எங்களுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம். என்னை விட கீழான நிலையில் இருந்தவரெல்லாம் நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டீங்க என்று சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் ஒருபோதும் இதற்காக வெளியேற மாட்டார்கள், விலக மாட்டார்கள். தொடக்கத்திலிருந்து நான் முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கரோடு தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தையும் பொறித்து துண்டறிக்கைகளை விநியோகித்து ஒவ்வொரு சேரிக்கும் கொண்டு போய் சேர்த்தவன் திருமாவளவன். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அப்ப நான் தேர்தல் பாதையை கூடாதுன்னு சொன்ன காலம், 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதை வேண்டாம் என்று அரசியல் செய்த நேரத்தில் பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, இருவரும் ஆசான்களை கொள்கை ஆசான்கள் என்று பிரகடனம் செய்தவன் திருமாவளவன். பல பேர் விமர்சனம் செய்தார்கள், நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்கிற சொல் நிலப்பரப்பை குறிக்கும், அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும், அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான், ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ, திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பற்று கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பற்று கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார், தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க சொல்ற எவனும் தமிழர்களுக்காக போராட முன்வரவில்லையே. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்கிற அந்த மாமனிதரை, மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும், அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடியவர்கள், இலக்கிய தலங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும். வீம்புக்கு வரட்டுவாதம் செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், பெரியார் என்கிற அடையாளம் தான் உத்தரப்பிரதேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பீகாரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் இன்றைக்கு சுயமரியாதை குறித்த விவாதம் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் என்கிற இடத்தில் நடைபெறுகிற ஒரு பொருளாதார மாநாட்டில் பேசிய கனடிய பிரதமர் சுயமரியாதை தான் மனிதனுக்கு முதன்மையானது என்று பேசியிருக்கிறார் என்றால் அங்கே பெரியார் எதிரொலிக்கிறார். அரசியல் களத்தில் சுயமரியாதையை ஒரு பேசுவிடும் பொருளாக்கியவர், ஒரு விவாதத்திற்குரிய கோட்பாடாக மாற்றியவர். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிற இந்த சொற்றொடரை அரசியல் அரங்கில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். தோழர்களே, திராவிடம் என்பதை வெறும் மொழி அடையாளமாகவோ நிலப்பரப்பு என்கிற அடையாளமாகவோ தந்தை பெரியார் பார்க்கவில்லை. அது மதராஸ் மாகாணமாக இருந்த காலம். பிரிட்டிஷார் ஆட்சியில் இருந்தபோது மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் பிராவின்ஸ், யுனைடெட் பிராவின்ஸ், இப்படி இந்தியாவில் பல மாகாணங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகள் இருந்தன. அதுதான் பிரிட்டிஷ் இந்தியா. திருவாங்கூர் சமஸ்தானம் அது சமஷ்டி, அது தனி ஆட்சி நிர்வாகத்தை கொண்டது. ஹைதராபாத் நிஜாம் தனி ஆட்சி நிர்வாகம் கொண்டது. மைசூர் மகாராஜா தனி ஆட்சி, அது ஒரு சமஸ்தானம். இதுபோல் எண்ணற்ற பல சமஸ்தானங்கள் இந்தியாவிலே உண்டு. ஜம்மு காஷ்மீரில் சமஸ்தானங்கள் இருந்தன, நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் இருந்தன. அவையெல்லாம் நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குட்பட்டவை அல்ல. அப்படிப்பட்ட மாகாணங்களில் ஒன்றுதான் மதராஸ் மாகாணம். அந்த மதராஸ் மாகாணத்திற்குள் அப்போது ஆட்சி எல்லைக்குள்ளே இருந்த மக்கள் தெலுங்கு பேசினார்கள், மலையாளம் பேசினார்கள், தமிழ் பேசினார்கள், கன்னடம் பேசினார்கள். ஆகவே அவர்கள் ஒரே நிலப்பரப்புக்குள்ளே இருந்ததனால் தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் அவர்களால் பங்கேற்க முடிந்தது, பங்களிப்பு செய்ய முடிந்தது. நாடு மொழி அடிப்படையிலே பிரிந்த பிறகு யாரும் இங்கே தெலுங்கர்கள் குடியேறவில்லை. மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு மலையாளிகள் இங்கே குடியேறிவிடவில்லை. இன்றைக்கு வட இந்தியர்கள் குடியேறுகிறார்கள், தொழிலாளர்கள் என்கிற பெயரில் இங்கே வந்து அமர்கிறார்கள். மார்வாடிகள் இந்த விடுதலைக்கு பிறகு பல பேர் வந்திருக்கிறார்கள். மொழிவாரி மாகாணமாக பிரிக்கப்பட்ட பிறகு பல பேர் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இது வேறு. ஆனால் மதராஸ் மாகாணமாக இருந்த போதே இந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த பகுதிகள் பிறகு ஆந்திராவாக, அதன் பிறகு முதலில் பிரிந்தது ஆந்திரா தான். மொழி அடிப்படையிலே ஒரு மாநிலம் உருவானது ஆந்திரா. அதன் பிறகுதான் கர்நாடகம், அதன் பிறகுதான் கேரளம். இப்படி மாநிலங்கள் பிரிந்தன. இந்த மாநிலங்கள் பிரிந்து போன எச்சம்தான் திரும்ப சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இதுக்கு பழைய பேரு சென்னை மாகாணம் தான். வட இந்தியாவுக்கு போனால், டெல்லிக்கு போனால் மதராசி என்று சொன்னால் சென்னையிலிருந்து வந்தவர் என்று பொருள் அல்ல. இந்த பெரிய மாகாண பகுதியில் இருந்து வந்திருக்கிற ஆந்திரனையும் குறிக்கும், அதாவது தெலுங்கனையும் குறிக்கும், கன்னடனையும் குறிக்கும், மலையாளியையும் குறிக்கும், தமிழனையும் குறிக்கும். மதராசினா, மதராசி என்கிற சொல் இத்தனை பேரையும் குறிக்கிற சொல். இவர்கள் பிரிந்து போன பிறகு எஞ்சிய பெயர் சென்னை மாகாணம் என்பது. ஆகவே அதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்தன.